ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் ஒரு அருமையான காரா பூந்தி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். மாவு எண்ணெய் காயங்காட்டி நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறதுக்குள்ளே மாவு ரெடி ஆகிடும். அதுக்கு கடலை மாவு நாம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கோம். கடலை மாவு 150 கிராம்னா அரிசி மாவு 50 கிராம் எடுத்திருக்கோம். அதாவது 3 பங்கு கடலை மாவும் 1 பங்கு அரிசி மாவும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அளவில் நீங்களும் எடுத்துக்கோங்க. அது கரெக்டான அளவாக இருக்குது. அரிசி மாவு கடலை மாவுக்கு அப்புறம் நாம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்திக்கலாம். நான் லைட்டாக உப்பு காரம் 2 கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக உப்பு காரத்துக்காக மிளகாத்தூள் உப்பு கலந்து போடுவேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா டைட்டாக இருக்கணும்னு இல்லைங்க, நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதனால் நாம் தண்ணி ஊற்றி தண்ணி அதிகமாக போயிட போகுது. அப்புறம் பூந்தி ஓட்டை ஓட்டையாக வந்துடும். மிக்சர் ரவுண்ட் ரவுண்டாக காரா பூந்தி மிக்சர் ரவுண்ட் ரவுண்டாக உருண்டையாக இருந்தால் பால் மாதிரி குட்டி குட்டியாக நல்லா இருக்குங்க. இல்லை ஓட்டை அதிகமாகிடும். தண்ணி அதிகமாக இருந்தால் ஓட்டையாக வந்துடும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லிக்கரண்டி குழிக்கரண்டியும் எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் எண்ணெயும் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் மாவு. அவ்வளோ சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மேலே குழிக்கரண்டியில் மாவள்ளி ஊற்றிட்டோன்னா அப்படி சொட்டும். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது மாவு. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் பாலாக குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்குங்க காரா பூந்தி மிக்சர். இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா எல்லா பூந்தியும் கீழே எண்ணெயில் கொட்டிடும். அது அப்படியே வெந்துட்டுருக்குங்க. ஒரு 2 கரண்டி மாவு அள்ளி போட்டோன்னா போதும், ஃபுல்லாக நிரம்பிடுங்க எண்ணெய் ஃபுல்லாக. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரியே செய்யலாங்க. யாருக்குமே இது ஒரு கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸி தானுங்க. எல்லோராலையும் செய்ய முடியுங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. 4 பொருள் தான் போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷம் தாங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். ரொம்ப காரமும் அதிகமாக இருக்காதுங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம காரம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. நம்மளுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு இருந்தாலும் நாமளும் சாப்பிட்லாங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாங்க. சீக்கிரமாக வெந்துடுங்க. சீக்கிரம் வெந்து தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடுங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. வேகாமல் எடுத்துட்டாலும் மொறுமொறுன்னு வராதுங்க. நல்லா வெந்து எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். மொறுமொறுன்னு இருக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி வெந்திருக்கும். இது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிச்சது காரா பூந்தின்னு சொல்லாங்க. காரா பூந்தி மிச்சம் இந்த மாதிரி நீங்கள் விரலில் எடுத்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. மொறுமொறுன்னு இருந்ததுன்னா நாம் எடுத்துடலாங்க. கொஞ்சம் அப்படியே விரலை அழுத்துற மாதிரி உள்ளே இறங்குச்சின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுக்கலாங்க. ஆனால் தீஞ்சு போகாமல் எடுத்துருங்க. சீக்கிரமாக கருகிற மாதிரி ஆகிடுங்க. ஏன்னா இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நாம் எடுத்துட்டோம். பாருங்கள், எவ்வளோ சிம்பிள், ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். காரா பூந்தி மிக்சர் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிட்டோங்க. இது கூட நீங்கள் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து அது மேலே கலந்துக்கலாங்க. அது கூட ஒவ்வொரு குழந்தைங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை விரும்ப மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை வேணுன்னா நீங்கள் பொரித்து அது மேலே கொட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், மிளகாய் தூள் உப்பு கலந்து நான் இதில் தூவிட்டுருக்கேன்.
நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் உப்பு கலந்து தூவிக்கோங்க. இல்லை அதுலேயே நாங்கள் மாவு பிசையும் போதே நீங்கள் போடலான்னாலும் உப்பு காரம் கரெக்டாக உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மேலே உப்பு காரம் லைட்டாக தூவி விட்டாலும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு விருப்பமான மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும்.